Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 806 பார்ட் 1. ஓபன் பண்ணா சஞ்சியோட டேமேஜ் ஆன மூஞ்ச ரெய்ச்சும் ஒரு மாஸ்க போட்டு சரி பண்ணி விட்டான்ல. இப்ப இவங்க அந்த ஹோல் கேக் சாட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கதான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆனா அவன் கவலைப்படாம சிகரெட் ஊதிட்டு இருப்பானா. ரெய்ச்சு அதை புடிங்கிட்டு கொய்யால நீ ராயல் ஃபேமிலியில ஒருத்தன், அதனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கேன்பா. அவனுக்கு கடுப்பாவும், ஏன்னா அந்த கன்றாவி தானே வேண்டான்னு இருக்கான். அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் இன்னுமே தின்னு தீத்துக்கிட்டு இருக்கான். திங்க அவன் உருவாக்கிக்கிட்டே இருக்கான். பட் அவனால முடியல. இங்க லூஃபியும் தின்னுகிட்டே இருக்கான், அவனாலையும் முடியல. அங்க இருக்க ஹோமிஸ் எல்லாம் அலண்டு போயிருவாங்க. ஏண்டா இன்னும் எவ்வளவு தாண்டா அவன் பிஸ்கெட்டை திம்பான்னு. அவன் பாடி வீங்கிக்கிட்டே போகுது. பையன் தூக்கி புடிச்சிட்டு நிக்கிறான். எப்பவும் சோறுனா டன் டன்னா திங்கிறான் நம்மாலே. இப்ப என்னால இதுக்கு மேல முடியலங்கிறான். இது தெரிஞ்ச அந்த வில்ல பயலுக்கு செம ஹாப்பி. அதனால வீம்புக்குன்னே இன்னும் ஏகப்பட்ட பேர்த்த அனுப்பி விடுவான். ஐயோ வராயிலேன்னு லூஃபிக்கு நடுங்குது. ஏன்னா வந்தா தின்னாகணுமே. நமியெல்லாம் கொஞ்சம் கூட கருணையா காட்டல. மறுபடியும் மலைய பெய்ய வச்சு தின்னுடாம்பா. அவனும் வெறி பிடிச்சு சும்மா பூந்து விளையாடுவான். அவன் திங்கிறத பார்த்துட்டு அந்த வில்ல பயலையே பதறுவான். ஏண்டா இன்னும் உன்னால எவ்வளவு தாண்டா திங்க முடியும்னு. ஏன்னா இதுக்கு மேல அவனால முடியாதுன்னு நினைச்சான். ஆனா பையன் விடமாட்டேங்கிறானே. இதெல்லாம் கிங்பாமுக்கு பார்க்கும் போதே நெஞ்சு எரியுது. அப்ப திங்கிற அவனுக்கு எப்படி இருக்கும். கடைசியில லூஃபியே சொல்லிடுவான், இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாது, இதோட நிப்பாட்டிக்கடா விளக்கண்ணு. அவன் சந்தோஷப்படுவான். ஆனா நமி விடமாட்டா. ஏய் திங்கிற, எவ்வளவு வந்தாலும் திங்கிற, இல்லன்னா பீச்சு புடுவேன் பீச்சேம்பா. அங்க இருக்க பூக்கெல்லாம் பதறுங்க. என்ன இவ்வளவு குடும்பக்காரியா இருக்காளேன்னு. ஏன்னா இதுக்கு மேல தின்னான்னா கண்டிப்பா அவன் வெடிச்சிருவான். அவன் சைஸ பாருங்களேன். ஒரு ஊரே திங்க வேண்டிய பிஸ்கெட்டை ஒத்தாளா தின்றுருக்கான். நம்ம லூஃபி ஃபுல்லா சாப்பிட்டு அவனால இப்ப மூவ் பண்ண முடியல. அது கிராக்கருக்கு சாதகமா போச்சு. அதனால ஈஸியா அவனை வெட்டி போட்டு இப்பவே சோலிய முடிச்சிடலான்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். நமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ டே தப்பிச்சிடறான்னு காட்டு கத்துவா. அவன் என்னடானா நான் இப்பவே இதுக்கு முடிவு கட்டிடுறேன்னு அப்படியே பயங்கரமா காத்த உள்ள இழுத்து 4th இயர் எடுத்துருவான். இது வரைக்கும் இப்படி ஒரு சைஸ்ல இருக்கும்போது 4th இயர் அவன் எடுத்ததே இல்லையே. அதனால அவனுக்குள்ள இருக்க எனர்ஜி பயங்கரமா வெளியில வரும். ஏன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. அதனால பாடி எவ்வளவு வேணாலும் எனர்ஜி எடுத்துக்க முடியும். ஒரு செகண்ட் கிராக்கரே பார்த்துட்டு அலண்டுருவான். இப்ப என்னடா இவன் பண்றான்னு. அப்பதான் நம்ம லூஃபியை காட்டுறாங்க. கியர் 4ல டேங்க் மேனுங்கிற ஸ்டஃப்டு வெர்ஷன்ல இருக்கான். சொல்ல போனா தண்டி டோட்டலாவே டிஃபரெண்ட். சரி பாடி தான் பெரிய சைஸ்ல இருக்குல்ல, அவனால வேகமா மூவ் பண்ண முடியாதுன்னு நம்பி அந்த கிராக்கர் அவன் கத்திய வச்சு ஒரே போடுவான். போட மட்டும் தான் செய்வான், வேற ஒண்ணு ஆகாது. எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். ஏன்னா அவனோட பிளேடு எதை வேணாலும் வெட்டும். உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்வாடுல இதுவும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஏன் வெட்டலன்னு செம கடுப்பாயி, டே லூஃபி என்னால வெட்ட மட்டும் தாண்டா முடியல, ஆனா குத்த முடியும்டான்னு ஓங்கி வந்து ஒரு குத்துவான். ஐ மீன் கத்திய வச்சுதான் குத்துவான். அதையுமே பண்ண முடியல. அப்படியே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போவான். சார் ரைட்டுன்னு இன்னும் வெறியாயி புதுசா என்னென்னமோ பண்ணி மின்னல் வேகத்துல வந்து வயித்துல ஒரே குத்து. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம் ஸ்பிளாஷ் ஆகும். நமி பார்த்துட்டு மிரண்டுருவா. ஐயோ லூஃபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. கடைசியில பார்த்தா அந்த குத்துமே வேலைக்கு ஆகல. லூஃபி என்ன பண்ணான், அவன் குத்துன கத்திய அப்படியே உள்ளுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கே புரியல, ஆமா இது சாஃப்டா இருக்கா இல்ல ஹார்டா இருக்கா, என்னடா உள்ள இழுக்குதுன்னு பதறிட்டு இருக்கும் போதே அவனையும் சேர்த்து உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவான். கையும் பாதி உள்ள போயிருச்சு. அடே பிஸ்கெட் வாரியர்ஸ், அங்க என்ன கிண்டிட்டாடா இருக்கீங்க, வந்து காப்பாத்துங்கடா, என்னைய கபக்குன்னு புடிச்சிட்டான் அப்படின்னு புலம்புனவன வேகமா ஓடி வருவாங்க. உடனே நம்பி மறுபடியும் மழை பெய்ய வச்சு அவனுல சாஃப்ட் ஆக்கிடலான்னு பாப்பா. ஆனா லூஃபி வேண்டானிடுவான். ஏன்னா அதை வச்சு அவன் வேற ஒரு பிளான் போட்டுட்டான். அதுங்க வெறி கொண்டு வந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான், கிராக்கரை நல்லா வயிற்றுக்குள்ள இழுத்துருவான். அவனும் என்னென்னமோ முக்கி பார்த்துட்டான், முடங்கி பார்த்துட்டான், வெளியில வர முடியல. இப்ப காட்டுறான்டா என்னோட பவர் என்னன்னு. கம்கம்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இழுத்தானோ அதை விட்ட 100 மடங்கு வேகத்துல சட்டுன்னு வெளியில அடிச்சு விடுவான். அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு பிச்சுக்கிட்டு போவான். இப்ப நான் அடிச்ச ஃபோர்ஸுக்கு நீ நியூ வேர்ல்டோட எண்டுக்கே போறாடாம்பா. சொல்ல போனா உண்மைதான். கம் கெனான் பால்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்படி அடிச்சதுக்கே மூஞ்சி முகரெல்லாம் பேந்து எல்லா இடமும் ரத்தம் தெரிக்கும். சரி இந்த காட்டோட எண்டில் போய் விழுவான். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் விழுவான்னு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு போவான். அவங்களே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அவனுங்களை பிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த காட்டுல இருக்க மரம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒட்டச்சு தள்ளிட்டு போவான். அது மட்டுமா இப்ப அவன் எங்க போறான்னா ஹோல் கேக் ஐலாண்ட நோக்கி தான். அப்படியே வழியில இருக்க பில்டிங், மலை, அது இதுன்னு எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அந்த டைம்ல தான் ஸ்வீட் 3 ஜெனரல்ஸுங்க அங்க வந்திருப்பாங்க. அவளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவனுங்க எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒன்னா சேர்ந்து திருப்பி இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர் பண்றது நல்ல விஷயம் தானே. ஆனா ஏன் இன்னும் கிராக்கர் வரல, என்னாச்சுன்னு கேப்பா. உடனே கூட இருக்க அல்லக்கைங்கெல்லாம் எப்படியும் ஸ்டார் ஹேட்டோட தலையை எடுத்துட்டு சீக்கிரமா வந்துருவான், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, மேபி வந்துகிட்டு இருந்தாலும் வந்துகிட்டு இருப்பான்னு சொல்லி வாய மூடல. அவன் பறந்து வந்த வேகத்துக்கு அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே டப்புன்னு ஒட்டச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஊர் மக்கள்லாம் பதறுவாங்க, எவன்டா அவன் ராக்கெட் லான்ச்சர் ஏதாச்சும் விட்டுட்டானான்னு. அந்த அளவுக்கு வேகம். அப்படியே திருச்சு பிச்சுக்கிட்டு வந்தவன் கடைசியில நம்ம பிக் மாமோட கோட்டை இருக்குல்ல, அந்த செவுத்த
செவுத்துல இடிச்சு பொத்துன்னு விழுவான். அவன் இடிச்சு விழுந்ததெல்லாம் அந்த கோட்டையே அதிருது. அப்ப நம்ம லூஃபி எந்த அளவுக்கு ஃபோர்ஸா தூக்கி அடிச்சிருக்கான்னு பாருங்க. அவ பார்த்துட்டு என்னடா இது அதிர்வுன்னு ஷாக் ஆயிருவா. எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்து பாப்பாங்க. கிராக்கரோட பாடி ஃபுல்லா கிராக் ஆயிருக்கு. பார்த்துட்டு எல்லாம் பதறுவாங்க. ஐயோ அண்ணா உனக்கே இந்த நிலைமையா, யார் இப்படி பண்ணா, அச்சச்சோ நொச்சச்சோன்னு. சோத்த நம்ம பையன் நல்லா தின்னானா நல்லா வெறிகுண்டு அடிப்பான் போல. சரி இதுக்கப்புறம் என்ன நல்லா பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.